ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷன்ல ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுற ஒரு டாபிக் பத்தி பார்க்க போறோம். அதுதான் பம்பிங் லாமா. ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, மேம் டெஃபினிஷன் படிச்சிடுறோம், ஃபார்முலா தெரியும், பட் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியலன்னு. அது உங்களுக்கு மட்டும் இல்ல, ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இதை ஃபீல் பண்றாங்க. ஸோ இந்த வீடியோல பம்பிங் லாமா ஏன் இவ்வளோ கன்ஃபியூஸ் பண்ணுது அப்படின்றத பத்தி சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட், ப்ராப்ளம் எங்க இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். பம்பிங் லாமா ரொம்ப அப்டிராக்ட் டாபிக். டெக்ஸ்ட் புக்ல பார்த்தா இன்ஃபைனைட் லாங்குவேஜஸ், இன்ஃபைனைட் ஸ்ட்ரிங்ஸ், ஃபார் ஆல் ஸ்ட்ரிங்ஸ் தேர் எக்ஸிஸ்ட் அ டீகம்போஷன், இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னா, லாஜிக் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபார் ஆல் தேர் எக்ஸிஸ்ட், இது மாதிரி எல்லாம் மேக்ஸ் லாஜிக்ஸ்ல தான் வரும். ஸ்டூடெண்ட்ஸ் நார்மலா யோசிக்கிற லாஜிக் இது இல்லை. அண்ட் தேர்ட் ப்ராப்ளம், காம்ப்ளெக்ஸ் ஸ்பிளிட்டிங். காம்ப்ளெக்ஸ் ஸ்பிளிட்டிங்கை பொறுத்தளவுக்கு XYZ காம்பனன்ட்ஸை ஸ்ட்ரிங்ஸ்ல இருந்து ஸ்பிளிட் பண்றது கஷ்டமா இருக்கும். விஷுவலைசேஷன் பார்த்தா ஆட்டோமேட்டால டயக்ராம் இருக்கு, பம்பிங் லாமால டயக்ராம் இல்லை. அதனால ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டெப்ஸை மெமரைஸ் பண்ணுவாங்க, லாஜிக் புரியாமலேயே எக்ஸாம்ல அப்ளை பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் திஸ் இஸ் த மெயின் ரீசன் ஃபார் கன்ஃபியூஷன். ஃபார்முலாக்கு போகாம ஒரு இன்ட்யூஷனா பார்ப்போம். சிம்பிள் எக்ஸாம்பிள் ஒன்று எடுத்திருக்கேன், விச் இஸ் 6 ஸ்ட்ரிங்ஸ் இருக்க மாதிரி. பம்பிங் லாமா என்ன சொல்லுதுன்னா, 3 காம்பனன்ட்ஸ் இருக்கணும்னு சொல்லுது. அந்த 3 காம்பனன்ட்ஸ் என்ன? எக்ஸ், ஒய், இஜெட். நான் இங்க எக்ஸை ப்ளூவா, ஒய்யை ரெட்டா, இஜெட்டை கிரீனா எடுத்திருக்கேன். இது முழுக்க முழுக்க என்னோட கிளாரிட்டிக்காக எடுத்திருக்கேன். நீங்க உங்களுக்கு வேணும்னாலும் நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் இது வந்து ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. இப்போ எக்ஸ், ஒய், இஜெட்னு நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னா, எக்ஸ்ன்றத ஸ்டார்டிங் பார்ட்டு, ஒய்ன்றத ப்ராசஸிங் பார்ட் ஆர் இன்டர்மீடியட் பார்ட், இஜெட்டை வந்து எண்டிங் பார்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நல்ல ஸ்ட்ரிங்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும். நம்ம ஒய் மட்டும் தனியா கிளியரா தெரியும் எங்க இருக்குன்னு. இப்போ உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின் தோணலாம், பம்பிங்னா என்ன அப்படின்னு. பம்பிங்னா ஒய் பார்ட்டை ரிப்பீட்டேட்டிவா யூஸ் பண்ணிட்டே இருப்போம். ஆக்சுவலி ஃபார்முலா என்னன்னா, எக்ஸ் y பவர் I z, where I greater than or equal to 0வா இருக்கணும். இப்போ உங்களுக்கு சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நம்ம ஐயை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டே இருப்போம். ஐயை வந்து நம்ம 0வா எடுத்துட்டோம்னா ஒய்யோட வேல்யூ 1 ஆயிடும். அப்போ எக்ஸ் இசட் மட்டும்தான் இருக்கும். ஸோ ஒய்யே அங்க இருக்காது. இப்போ I equal to 1ன்னு போட்டோம்னா ஒரே ஒரு டைம் மட்டும் ப்ராசஸ் ஆகும். அப்போ நமக்கு ஒரிஜினல் ஸ்ட்ரிங்கான ஒய்யே திருப்பி கிடைச்சிரும். இப்போ I equal to 2ன்னு போட்டோம்னா இப்போ ஒய் வந்து ட்வைஸா நமக்கு சேஞ்ச் ஆகும். இப்போ இது நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரெட் கலர்ல இருக்க பார்ட் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். எக்ஸும் சேஞ்ச் ஆகாது, இஜட்டும் சேஞ்ச் ஆகாது. இப்போ பம்பிங் பண்ணும்போது ஸ்ட்ரிங் லாங்குவேஜ்குள்ள இருந்தா லாங்குவேஜ் ரெகுலரா இருக்கும், இல்லாட்டி பம்பிங் பண்ண உடனே லாங்குவேஜ்ல இருக்காம போயிடுச்சுன்னா லாங்குவேஜ் நாட் ரெகுலர்னு நம்ம ப்ரூஃப் பண்ணிடலாம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம்ஸ்ல எங்கெல்லாம் தப்பு பண்றாங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மிஸ்டேக், ராங்கா ஸ்ட்ரிங்கை சூஸ் பண்றது. ஈஸியான ஸ்ட்ரிங்கை எடுத்தா அது ப்ரூஃப் பண்ண ஹெல்ப் பண்ணாது. செகண்ட் மிஸ்டேக், கன்ஸ்ட்ரைன்ட்ஸை இக்னோர் பண்றது. பம்பிங் லாமால 2 இம்பார்ட்டன்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு. ஒன்னு, மாடுலஸ் ஆஃப் XY less than or equal to P. இன்னொன்னு, மாடுலஸ் ஆஃப் Y greater than 0. இதை இக்னோர் பண்ணா ப்ரூஃப் ராங்காக அதிக சான்ஸ் இருக்கு. தேர்ட் மிஸ்டேக், இது காமனான மிஸ்டேக் தான், ஒய்யை எங்க சூஸ் பண்ணணும்னு தெரியாது, ஸ்பிளிட்ட அட்வைசரி தான் சூஸ் பண்ணணும். நம்ம அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது.
இந்த லாஜிக் புரியாம தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மார்க்கை லூஸ் பண்றாங்க, இல்ல பம்பிங் லாமா கொஸ்டினை அட்டன் பண்றதே கிடையாது. ஸோ பம்பிங் லாமால ரிமெம்பர் பண்ண வேண்டிய 3 டேக்அவேஸ் இதுதான். ஃபர்ஸ்ட், மெக்கானிக்கலா ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணாம ஸ்ட்ராட்டஜிக்கா யோசிக்கணும். செகண்ட், கன்ஸ்ட்ரெயின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் கன்ஸ்ட்ரெயின்ஸ் நீ எதை சொல்றேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் less than or equal to p and modulus y greater than 0. இதுதான் y எங்க இருக்கணும்னு டிசைட் பண்ற டிசைடிங் ஃபேக்டர். தேர்ட், பிராக்டிஸ் பிராக்டிஸ் பிராக்டிஸ். ஒரு எக்ஸாம்பிள் போதும்னு நினைக்க கூடாது. பிராக்டிஸ் பண்ண பண்ண பம்பிங் லாமா ரொம்ப கிளியரா புரியும், சம்ஸ் ஈஸியா போடலாம். இந்த வீடியோ மூலமா நீங்க என்ன பண்ணணும்னா எக்ஸாம்பிள்ஸை பிராக்டிஸ் பண்ணுங்க. பிராக்டிஸ் பண்ண எக்ஸாம்பிள்ஸோட டயக்ராமை விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. நீங்க மட்டும் படிச்சா போதுமா, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் அதை சொல்லிக் கொடுங்க. இந்த வீடியோல நம்ம பம்பிங் லாமா கன்ஃபியூஷனோட ரீசன்ஸ் மட்டும் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோல நான் ஒரு பம்பிங் லாமா ப்ராப்ளமை ஸ்டெப் பை ஸ்டெப் சால்வ் பண்றேன். அது உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த வீடியோ வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். Thank you. Take care.